ஏசாயா 38 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதத்திலிருந்து கவனிங்க. ஆண்டவர் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் ஜெபம் பண்ணின ஒரு மனுஷருக்கு பதில் கொடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா வியாதிப்பட்டு படுக்கையில் ஆக்கிவிட்டார். ஒரு தேசத்தின் ராஜா வியாதிப்பட்டால் எவ்வளவு மருத்துவர்களை வர வச்சிருப்பாங்கல்ல, தேசம் முழுவதும் இருக்கிற மருத்துவர்களை வர வைத்து மருத்துவம் செய்திருப்பாங்க. ஆனால் அந்த வியாதி சுகமாகவில்லை. அந்த வியாதி அவரை மரண படுக்கையில் ஆக்கிவிட்டாரு. மருந்துகள் வேலை செய்யலை, மருத்துவத்தால் குணமாக்க முடியவில்லை. அப்போ தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். உன்னுடைய கடைசி காலம் வந்து விட்டாரு, மரண நேரம் நெருங்கி விட்டாரு, நீ வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து என்பதாய் சொன்னபோது அவர் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தாராம். 3ஆம் வசனத்தில் எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரு தேசத்தின் ராஜா, தேவனுக்கு பயந்து நடந்தவர், நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தனே, உத்தமமா நடந்தனே, நான் நியாயக்கேடு ஒன்று செய்யலையே ஆண்டவரே என்று சொல்லி மிகவும் அழுது அவர் ஜெபித்தார். ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்த உடனே அவருடைய இருதயம் உருகிற்று. ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை பார்த்து மனது உருகுகிற ஒரு தேவன். அதனால் ஆண்டவர் என்ன செய்தி சொல்லுகிறார்? உன் கண்ணீரை நான் கண்டேன், என் மகனே, உன் கண்ணீரை நான் கண்டேன், அதனால நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த மரண படுக்கையை மாற்றி அவரை சுகமாக்கின சம்பவம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, உன் கண்ணீரை நான் கண்டேன், என் மகளே, உன் கண்ணீரை நான் கண்டேன். அவர் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மதுரை பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக நாங்கள் சென்றிருந்தோம். பசுமலை என்று ஒரு இடம் இருக்கிறாரு. நம்முடைய அன்பு சௌரா பாதரை அவருடைய மாமனார் வீடு அங்கே தான் இருக்கிறாரு. அங்கே அவங்க வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்து அங்கே ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தோம். பசுமலையில் ஒரு சிஎஸ்சி ஆலயம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் அங்கே செய்தி கொடுக்க ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த ஆலயத்தில் நான் பிரசங்கத்தை முடித்து இரவு கூட்டம் இருக்கிறபடியினால் ஜெபிக்க வேண்டும் என்று அவசரமாய் ஆலயத்தின் பின்வாசல் வழியாக வேகமாய் வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்தேன். நான் நடந்து வேகமாய் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்து எனக்கு குறுக்கே நின்று என்னை நிறுத்தினார். அவர் என்னை நிறுத்தினோன்னு கொஞ்சம் எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் அவரை நோக்கி பார்த்தேன், யார் இந்த மனிதர், எதற்காக நிறுத்துகிறார் என்று. சோகத்தோட கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுக்க ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். துக்கத்தோடு வந்த ஒரு மனிதர். அப்போ என்ன பிரதர் என்பதாய் நான் கேட்டேன். அவருடைய முக ரூபமும் அந்த துக்கமும் கண்ணீரும் என்னை நிற்க பண்ணி விட்டார். அவர் அழுது கொண்டே ஒரு காரியம் சொன்னார், வேதனையோடு கூட. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், பிஸ்னஸ் போச்சு, வருமானம் போச்சு, ஒன்றுமே இல்லை, கடன்காரங்க நெருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றுக்கும் வழியில்லாத நிலைமையில், என்ன பண்ணுவதுன்னு தெரியாத நிலைமையில் நான் வந்து நிற்கிறேன். எனக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியலையே, என் இக்கட்டிலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போறேன்னு தெரியலையே, ஒரு வழியும் தெரியலை, எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு சொல்லி அவர் கேட்ட பொழுது அவருடைய கண்களிலே கண்ணீரோடு நின்ற ஒரு மனிதர். அவருடைய கண்ணீர் என் உள்ளத்தை பாதித்தது. ஆகவே அவருடைய தோள் மீது கை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்த போது அவருக்குள்ளிருந்த அந்த பாரத்தை ஆவியானவர் எனக்குள்ளே கொண்டு வந்தார். ஆகவே கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, கண்ணீரோடு ஒரு மகன் வந்து நிற்கிறாங்க, நீங்கள் அற்புதம் செய்யுங்க, அவனுடைய கண்ணீரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி விட்டு வேகமாய் நான் கடந்து போய்விட்டேன். சுமார் ஒரு 6 மாதம் இருக்கும். மறுபடியும் ஒரு முறை அந்த மதுரை பட்டணத்தில் இன்னொரு ஊழியத்துக்காக நான் போயிருந்தேன். அப்பொழுது அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே செய்தி கொடுக்க மறுபடியும் என்னை அழைத்திருந்தார்கள். அந்த ஆலயத்தில் பிரசங்கம் முடித்து அதே மாதிரி பின்வாசல் வழியாய் நான் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்து என்னை தடுத்து நிறுத்தினார். நீங்கள் யார் பிரதர் என்னவென்று கேட்டேன். 6 மாதத்துக்கு முன்னால் இதே இடத்துல கண்ணீரோடு ஒரு மனிதர் வந்து நின்றபோது நீங்கள் ஜெபம் பண்ணினீங்களே. ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த இடத்துல தான் அவர் என்னை நிறுத்தி கண்ணீரோடு நின்றார், அது நான் தான்.
எனக்கு என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் அது. அன்றைக்கு கண்ணீரோடு வந்து நின்றேன், இன்னைக்கு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன், நான் சந்தோஷமாய் வந்திருக்கிறேன். என்ன காரியம் என்று கேட்டேன். அன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்தார். நான் இழந்து போன தொழிலை திரும்ப கொடுத்தார். இழந்து போன வருமானத்தை திரும்ப கொடுத்தார். இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்காய் சம்பாதிக்கிற அளவிற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். என் துக்கத்தை அவர் மாற்றிவிட்டார். என் கண்ணீரை துடைத்து விட்டார். இதை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு போவதற்காகத்தான் நான் இங்கே உங்களுக்காய் காத்திருந்தேன் என்று சொன்னார். சில மாதங்களுக்கு முன்பாய் அதே இடத்துல கண்ணீரோடு பார்த்த அந்த மகன் இப்பொழுது கள்ளிப்பாய் சந்தோஷமாய் வந்து நெருக்கிறதை பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். காரணம் என்ன? அந்த மகனுடைய கண்ணீரை இயேசு கண்டார். அந்த இடத்தில் நின்று அவர் வடித்த கண்ணீரை இயேசு கண்டார். அந்த கண்ணீரை மாற்றுவதற்கு இயேசு அற்புதம் செய்தார். இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, கண்ணீரோடு நிற்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த உள்ளத்தில் ஒரு வேதனை, அழுகை, வெளியே சொல்ல முடியல, சில பாரங்களை, வேதனை தாங்க முடியல, உங்களுடைய இருதயத்திலே கண்ணீர் அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு சமயம் ஒரு சகோதரி என்னை சந்திக்கும் போது சொன்னாங்க, ஐயா, அழுது 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 என் கண்ணில் கண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டார், இதற்கு மேல் கண்ணீர் இல்லை, நான் அழுதா கூட கண்ணீர் வரமாட்டேங்குது, எல்லாம் வற்றி போய்விட்டார். அவ்வளவாய் கண்ணீர் வடிக்கிற மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை வியாதி நிமித்தம், ஒரு கடன் பிரச்சனை நிமித்தம், உங்களுடைய கணவர் நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம், உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு நெருக்கத்தின் நிமித்தம், ஒரு அவமானத்தின் நிமித்தம், இந்த காரியெல்லாம் தடைப்பட்டு போகுதே, இத்தனை சிறுமைக்கு நடுவில் இருக்கிறோமே என்கிறது நிமித்தம் ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கிறதுனால உங்களுடைய இருதயம் அழுது கொண்டிருக்கிறது. ஒருவேளை வெளியில எல்லாருக்கும் முன்னாலும் அழ முடியாதபடி இரவு படுக்கையை உங்களுடைய கண்ணீரினால் நனைத்து கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கு தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறீங்க. கண்ணீர். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன் மகனே, உன் கண்ணீரை நான் கண்டேன் மகளே என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்போ அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறாரோ உடனே அவர் அற்புதம் செய்கிறார். மனிதர்கள் வடிக்கிற கண்ணீருக்கு அவர் மதிப்பு மரியாதை கொடுத்து கவனிக்கிற ஒரு தேவன். அந்த கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். அதற்குத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்ல காரணம் என்ன? எதற்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களோ அதில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு இயேசு செய்வார். எதற்காக நீங்கள் அழுகிறீர்களோ அந்த அழுகையை நிறுத்துவதற்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்வார். எதற்காக உங்களுடைய ராத்திரியில யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த கண்ணீரை மாற்றுவதற்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, அவர் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து ஜனங்கள் மத்தியில் உலாவின போது இயேசு கிறிஸ்து அந்த பெயர் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசு எங்கு போனாலும் ஜனங்கள் கூடினார்கள். காரணம், ஜனங்களுடைய வேதனைகளை விளங்கி கொண்டு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவராய் சுற்றி தெரிந்தபடியால் அவர் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் திரளாய் கூடி வந்து, எனக்கு ஒரு அற்புதம் நடந்தராதா, எனக்கு ஒரு விடுதலை தந்துவிட மாட்டாரா என்று இயேசுவை நெருங்கினார்கள். ஆண்டவரும் ஜனங்களுக்கு நன்மை செய்து அவருடைய கண்ணீரை துடைத்து மகிழ பண்ணினார் என்பதாக வேதத்திலே பார்க்க முடியும். அப்படி இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்த சில மக்களுக்கு ஆண்டவர் செய்த சில அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதங்களில் ஒரு 3 காரியங்களை, அந்த நிகழ்ச்சிகளை வேத புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன நடந்தது, யார் அது கண்ணீர் வடித்தது, அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் என்ன செய்தார், இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை அறிந்து கொள்ளும்படி இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி அதன் பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார். அந்த ஊருடைய பெயர் நாயின் என்பது. இப்பவும் அந்த ஊர் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அற்புதம் நடைபெற்றது. இப்பவும் இஸ்ரவேல் தேசம் போனால் கலிலேயா பகுதியில் நாயின் என்ற அந்த ஊர் இருக்கிறது. நான் இங்கே போயிருக்கிறேன்.
இங்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதம் நடந்த இடத்துல இன்னைக்கு அங்கே ஒரு ஆலயம் அழகாய் கட்டப்பட்டு இருக்கிறது. நான் அங்கே போயிருக்கிறேன். இப்பவும் அந்த ஊருக்கு பேர் நாயின் தான். இந்த நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு இயேசு வருகிறார். அவர் தன்னுடைய சீஷரோடு அந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊரில் ஒரு விதவையின் மகன், ஒரே மகன் மரித்து விட்டான். அவனுக்கு என்ன வியாதியோ என்ன பிரச்சனையோ மரித்து விட்டான். அதனால் அவனை அடக்கம் பண்ணுவதற்கு அவன் இந்த ஊரை விட்டு வெளியில கல்லறை தோட்டம் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போகிறார்கள். அவனுடைய மரித்த சரீரத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, ஊராரில் திரளான மக்கள் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டாங்களாம். ஏன்னா ஒரு விதவையின் மகன், வாலிபன் மரித்து விட்டான். அந்த விதவைக்கு எவ்வளவு பெரிய வேதனை, ஏற்கனவே கணவரை இழந்த ஒரு துக்கம். தன்னுடைய ஒரே மகன், இந்த மகனாவது தனக்கு ஆறுதலாக இருப்பான் என்று தன்னை தேற்றி கொண்டு வந்த சமயத்தில் மகனும் இறந்து விட்டான். அதனால் அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி வேதனை அடைந்திருக்கும் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, இயேசு ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இப்போ இயேசு இந்த சம்பவத்தில் அவர் இந்த ஊர்வலத்தை பார்க்கிறார். கண்ணீர் வடித்து கொண்டு வருகிற விதவை தாயை இயேசு பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி, நீ அழாதே என்று சொன்னார். நீ அழாதே. அவள் கண்ணீர் வடித்து கொண்டு வருகிறாள். அவளுக்கு இயேசுவை தெரியாது, இவர் யார் என்று தெரியாது. இயேசு முதல் முறை அந்த ஊருக்கு போகிறார். இந்த விதவை அழுது கொண்டே வருகிறாள், கண்ணீர் வடித்து கொண்டே வருகிறாள். எப்படி புலம்பி இருப்பாள், என்னுடைய ஒரே மகனை நான் இழந்துட்டேன், என் கணவரை இழந்துட்டேன், அனாதை ஆயிட்டேன், இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க, ஏன் வாழணும் என்பதை போல் அழுது கொண்டே வந்திருக்க வேண்டும். இயேசு அவளை பார்த்த உடனே மனது உருகினார். Jesus was moved with compassion. அவருடைய இருதயம் இழகிற்று, அவருடைய இருதயம் உருகிற்று. ஐயோ, இந்த மகள் அழுகிறாளே, இந்த விதவை சகோதரி கண்ணீர் வடிக்கிறாளே. ஆண்டவருடைய உள்ளத்துல இந்த துக்கம், ஒரு மனதுருக்கம். அதனால இயேசு சொல்கிறார், மகளே அழாதே, நீ அழாதே, நீ கண்ணீர் வடிக்காதே, என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நீ அழுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நீ அழாதே சொல்லிட்டு ஆண்டவர் பாடையை தொட்டார். அதை சுமந்து கொண்டு போறாங்க. வேதம் சொல்லுகிறாரு, பாடையை அவர் தொட்டார். உடனே சுமந்து கொண்டு வந்தவர்கள் நின்றார்கள். இயேசு பார்க்கிறார், இந்த மகளுடைய கண்ணீர் மாற வேண்டுமானால் மரித்த மகன் உயிரோடு எழும்பணும். ஒரு அற்புதம் நடந்தால்தான் அவளுடைய கண்ணீர் மாறும். வெறுமனே ஆறுதல் சொல்வதனாலே பிரயோஜனம் இல்லை. அவருடைய கண்ணீர் துடைக்கப்படணுமான ஒரு அற்புதம் நடந்தாக வேண்டும். அதனால இயேசு பாடையை தொட்டு நிறுத்தினார். மரித்து கிடந்த இந்த வாலிபனோடு பேசினார். வாலிபனே, நீ எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இயேசுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுகிறது. வாலிபனே, நீ எழுந்திரு. செத்து போன அங்க உயிரற்ற சடலத்தோடு இயேசு பேசுகிறார். உடனே அது ஒரு ஜீவன் அந்த மகனுக்குள்ளே வருகிறது. அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஆண்டவர் அந்த மகனை தாயின் கையில் ஒப்புவித்தார். அந்த விதவைக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படி கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறி இருக்கும். மரித்து போன என் மகன் எனக்கு திரும்ப கிடைத்து விட்டான். எவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த ஊருக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் மரித்து போன மகன் உயிரோடு எழும்பி விட்டான். தாய்க்கு சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். இயேசுக்கு எப்படி நன்றி சொல்லியிருப்பாள் இந்த விதவை தாய். யோசித்து பாருங்க. அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. அதே இயேசு இன்னைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க, இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிறீங்க. யாருக்கு தெரியாதபடி உங்களுடைய இருதயம் கதறி கொண்டிருக்கிறது, அல்லது தெரிந்தே உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இயேசு இன்னைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை மாற்ற ஒரு அற்புதம் செய்வதற்கு தான் இன்றைக்கு உங்களோடு அவர் பேசுகிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன். அந்த விதவியனுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர், உன் கண்ணீரை நான் கண்டேன் மகளே, கண்டேன் மகனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஊழியத்தின் ஆரம்ப காலம், முதலாவது இந்த ஊழியத்தில் கட்டப்பட்டது தேவனுடைய வீடு. 3000 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய தேவனுடைய வீடு என்ற ஒரு கட்டடம் இங்கே இருக்கிறது. இயேசுடைய சொந்தமானார். சகோதரர் டிஜேசி தினகரன் தான் வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார்கள். அதில் தான் திறப்பின் வாசல் ஜபம், உபவாச ஜபம் எல்லாமே நடைபெறும்.
ஒரு ஜனவரி மாதம் 1 தேதியில வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம் நடைபெற்றது. அது மாலை வரைக்கும் 1 மணியிலிருந்து நடக்கும். எல்லாம் முடிந்த பிறகு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிக்க ரொம்ப நேரமாகிவிடும். அன்றைக்கு அவ்வளோ ஊழியங்கள், ஜெபம், ரொம்ப டயர்ட் ஆயிரும். இரவு நான் தூங்கி கொண்டிருக்கும் போது நடு இரவு நேரம் என்னுடைய ஊழியத்தை சார்ந்த சகோதரர்கள் வந்து கதவை தட்டினாங்க. என்னடா நடுராத்திரில கதவை தட்டுறாங்களே, எழுந்து வந்து என்னவென்று விசாரித்த போது ஒரு சகோதரி ஒரு குழந்தையோடு வந்து நிற்கிறாங்க. அந்த குழந்தை ஏற்கனவே மரிச்சிட்ட மாதிரி இருக்குது, ஒரு மரண போராட்டத்தில் இருக்குது. ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதனால தான் நாங்கள் உங்களை எழுப்பினோன்னு சொன்னாங்க. அது சரீரம் களைப்பாயிருந்தது. ஆனால் கண்ணீரோடு ஒரு சகோதரி ஒரு ஆபத்தான நிலைமையில குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாங்கன்ன உடனே ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு பாரத்தை உண்டாக்கி போய் ஜெபம் பண்ணு என்று ஒரு ஏவுதலை உண்டாக்கினார். சரி, நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லி உடை மாற்றிக்கொண்டு நான் போனேன். பைபிள் எடுத்துக்கொண்டு தேவனுடைய வீட்டில் அவங்க நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு சகோதரி, அவருடைய கையில் ஒரு அழகான பெண் குழந்தை. ஆனால் அந்த குழந்தையை நான் பார்க்குறேன், அது பேச்சு மூச்சு இல்லை, ஏற்கனவே மரிச்சிட்ட மாதிரி அப்படி கையெல்லாம் தொங்குது. அப்படியே இந்த தொண்டையில் உயிர் ஊசலாடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, தொண்டையில் துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. அவ்வளோதான். அந்த சகோதரனை கண்ட உடனே எனக்கு முன்னால் குழந்தையை கீழே தரையில் வைத்தார்கள். நான் இந்த பக்கமாக முழங்கால் படியிட்டோம். எங்களுடைய ஊழியத்தில் 2-3 சகோதரர்கள் முழங்கால் படியிட்டாங்க. அந்த தாய், அந்த குழந்தையினுடைய தாய் அங்கே முழங்கால் படியிட்டாங்க. அவங்க கூட சில உறவினர்களாக வந்திருந்தாங்க, எல்லாரும் முழங்கால் படியிட்டாங்க. என்ன காரியம் என்று கேட்டேன். அவங்களும் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க 1ஆம் தேதி மீட்டிங்க்கு. திடீர்னு மாலை நேரத்தில் இந்த குழந்தை பாதிக்கப்பட்டார். ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க சாத்தாங்குளத்தில். சாத்தாங்குளம்னா இப்போ தெரியுமே எல்லாருக்குமே. சாத்தாங்குளத்தில் அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனால் டாக்டர்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. சில மணி நேரங்கள் ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டு இருந்தார். கடைசியில் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை இங்கே வச்சுருந்தா நம்ம இதுக்கு மேலே மருத்துவம் செய்ய வழி கிடையாது, பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். பாளையங்கோட்டையில் தான் அந்த பெரிய ஆஸ்பத்திரி இருக்கிறது. அதனால சொல்லிட்டாங்க, இனி குழந்தைய இங்கே கவனிக்க முடியாது, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு, நீங்கள் பாளையங்கோட்டைக்கு கொண்டு போயிருங்கன்னு சொன்ன உடனே அவங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த நர்ஸ் சகோதரி வந்து சொன்னாங்க, நீங்கள் பாளையங்கோட்டை கொண்டு போக வரைக்கும் குழந்தை தாங்காது, போகிற வழியிலேயே மரித்து விடும், அவ்வளோ சீரியஸாக குழந்தை இருக்குது, அதனால் யோசித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய வேதனை இல்லை, குழந்தை சாக போகிறது, இனி காப்பாற்ற வழி இல்லைன்ற ஒரு சூழ்நிலை. யோசித்தாங்க, இவ்வளோ தூரம் பாளையங்கோட்டைக்கு நம்ம போய் கொண்டு போகிறக்குள்ளே குழந்தை மறிச்சிடும்னா என்ன செய்கிறது, எங்கே கொண்டு போகிறது? இயேசுகிட்ட போயிடலாம், அவருடைய பாதத்தில் போயிடலாம். குழந்தை தூக்கி கொண்டு 4 மாடி கோடி வந்தார். நடுராத்திரி நேரம் வந்து கண்ணீரோடு நின்றார்கள். அந்த சகோதரி கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த குழந்தையை பார்க்கிறேன், உயிர் ஊசலாடுது, எந்த நிமிஷத்திலையும் ஜீவன் போய்விடலாம். அந்த சகோதரி அங்கே, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சு என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அந்த கண்ணீரை பார்த்தபோது எங்களுக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியலை. இந்த சூழ்நிலையில் என்ன ஜெபிக்கிறது? அவங்க கூட சேர்ந்து நாங்கள் அழுதோம், ஆண்டவரே இந்த தாயனுடைய கண்ணீருக்கு இரக்கம் செய்யும், இந்த தாயனுடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் அழுதோம். அவ்வளவுதான். கண்ணீரை சிந்தினோம், இயேசுவே இயேசுவே என்று சொல்லி. 1 மணி நேரம் கடந்து விட்டது. அழுதுகிட்டே இருக்கோம், கதறிக்கொண்டே இருக்கிறோம். 1 மணி நேரம், ஒரு மாற்றமும் இல்லை. 1 மணி நேரத்தை கடந்து விட்டது. நாங்க இங்கிருந்து அழுகிறோம், அந்த தாய் அழுது கொண்டே இருக்கிறாங்க. திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் பார்க்கும்போது அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ள இயேசு பிரத்யட்சமாய் இறங்கி வந்தார். அவர் வந்து நிற்கிறதை நான் பார்த்த உடனே என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது. இயேசு வந்துட்டார், சரியாயிரும். நான் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் நடந்து பக்கத்தில் வந்து அந்த குழந்தைக்கு பக்கத்தில் அவர் கீழே முழங்கால் படியிட்டு அமர்ந்து தரையிலே படுத்திருந்த இந்த குழந்தையின் மேலே தன் வலது கரத்தை வைத்தார். அந்த கரத்தை வைத்துவிட்டு என்னை பக்கமாய் திரும்பி பார்த்தார். ஒரு புன்முறுவலோடு எழுந்து நடந்து இயேசு மறைந்து போனார். நான் அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன் தெளிவாக.
அதை பார்க்க பார்க்க உள்ளத்துல சந்தோஷம். இயேசு வந்துட்டார், அவர் தொட்டுட்டார், சுகமாயிட்டார். நான் சொல்றேன், இயேசு வந்து குழந்தையை தொட்டு விட்டார்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். அந்த தாய் சந்தோஷத்தோட, இயேசுவே என் குழந்தையை தொட்டுட்டீங்க, என் குழந்தைக்கு சுகம் தந்துட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட அதை ரிசீவ் பண்ணி அவங்க ஸ்தோத்திரம் பண்ணாங்க. பாருங்க, அற்புதம் ஆரம்பித்து விட்டாரு. குழந்தைக்குள்ள அற்புத மாற்றம் உண்டாயிற்று. ஒரு பெரிய விடுதலை, மரண கட்டு மாறினது. சாக கிடந்த குழந்தைக்கு ஒரு புதிய ஜீவனை இயேசு கொடுத்தார். காரணம், அந்த தாயனுடைய கண்ணீரை இயேசு கண்டார். அந்த தாயனுடைய வேதனையின் கண்ணீரை இயேசு கிறிஸ்து கண்டார். அதை கண்டு இந்த அற்புதத்தை இயேசு செய்தார். சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் நான் மதுரைக்கு இயேசு அழைக்கிறார் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கு பெற நான் போயிருந்தேன். மைதானத்தில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரி ஓடி வந்தாங்க. ஒரு குழந்தை கூட்டிகிட்டு வந்தாங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைய. வந்து எனக்கு தெரியுதான்னு நாங்கள் தெரியலையா சகோதரி அப்படின்னு சொன்னேன். ஜனவரி 1 சாக கிடந்த ஒரு குழந்தையோடு வந்தோமே. ஆமாம், ஞாபகம் இருக்குது, இந்த குழந்தை தான். அன்றைக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து இன்றைக்கு அது பெரிய பிள்ளையா குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகளாக இருப்பாள். ஆண்டவர் அன்றைக்கு அந்த தாயனுடைய கண்ணீரை கண்டார். நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களா? உங்கள் குழந்தையை வைத்துக்கொண்டு, வியாதிப்பட்ட குழந்தை, வியாதிப்பட்ட கணவர், வியாதிப்பட்ட மனைவி, வியாதிப்பட்ட உன்னுடைய பெற்றோர், ஏதோ உங்களுடைய குடும்பத்தில் ஆபத்தான சூழ்நிலையில் வைத்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு வழியும் இல்லையே, யார் காப்பாற்றுவாங்க, ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா என்று அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன் மகளே, உன் கண்ணீரை நான் கண்டேன் மகனே. ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விதவை தாயனுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு அவருடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்த இயேசு இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இன்றைக்கு உங்க வீட்டில் நடக்க போகிறது. உங்களை பாதிக்கிற விஷயம் என்ன? வியாதியா, வேதனையா, கடன் பிரச்சனையா, குழந்தை இல்லைன்ற ஒரு நெருக்கமா, எது உங்களை பாதித்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அதுல இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இல்லை, இப்போ பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு, மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அவர் மிஞ்சின பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அவரால் முடியும். அந்த இயேசுதான் அவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது இயேசு ஒரு வீட்டுக்கு வருகிறார். 51, 52 வசனம் பாருங்க. இயேசு வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள் என்று சொன்னார். அழாதீங்க. ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. காரணம் என்ன? யவீரு என்ற ஒரு ஊழியக்காரர், ஜெபாலய தலைவன். அவருக்கு 12 வயசுல ஒரு மகள். அந்த மகள் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டாள். மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று 41ஆம் வசனத்தில் இயேசு கிட்ட வந்து அவர் சொல்லுகிறார், என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், என் மகள் படுகிற வேதனை தாங்க முடியல. யவீரு வந்து அழுதிருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார். இயேசு கிட்ட என் குடும்பமே அழுது கொண்டு இருக்கிறாரு, கண்ணீர் வடித்திருப்பார், என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். ஆண்டவரே, இயேசு சொன்னார், நான் வந்து அவளை குணமாக்குவேன், பயப்படாத, உன் கண்ணீரை நான் கண்டேன். ஆண்டவர் வந்தார். வருகிற வழியில் தாமதம் ஏற்பட்டு குழந்தை மரித்து விட்டது என்ற செய்தி வந்து விட்டது. குழந்தை மரித்து விட்டது. இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இயேசுவை நீ வருத்தப்படுத்த வேண்டாம். இனி என்ன செய்ய முடியும்? இனி அடக்க ஆராதனை தானே செய்ய முடியும். குழந்தை உயிரோடு இருந்தால் அவர் வந்து ஏதாவது அற்புதம் செய்ய முடியும். குழந்தை மரித்து விட்டது, இனிமே அவ்வளவுதான். அப்போ இயேசு சொல்றாரு, யவீரு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ என்கிட்ட வந்து கண்ணீர் வடிச்சல்ல, குழந்தை இறந்தா என்ன, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதுதான் இயேசு சொன்னார். யவீரு இயேசு வீட்டுக்கு அழைச்சிட்டு போன, எல்லாம் அழுகிறாங்க, தாய் அழுகிறாங்க, உறவினர்கள் அழுகிறாங்க. ஒரே குழந்தை மறிச்சுட்டே, நீ ஊழியெல்லாம் செய்தியப்பா, ஜெபாலயத்தெல்லாம் கவனிச்சு கத்தருக்காகத்தானே எல்லாம் செய்த, அந்த கத்தர் உன்னை கைவிட்டுட்டாரா, மறந்துட்டாரா? நீ செய்த ஊழியத்தில் அவர் நினைக்கலையா?
அப்படிலாம் சொல்லி எழுதிருப்பாங்க உறவினர்கள், மற்றவர்கள். ஒரே குழந்தை, இந்த தாய் எப்படி தேற்றி இருக்க முடியும்? இயேசு வந்து இந்த கண்ணீரை பார்த்த உடனே முதலாவது சொல்லுகிறார், அழாதீங்க, டோன்ட் கிரை, அழாதீங்க, நான் வந்துட்டேன், நீங்க அழாதீங்க, உங்க கண்ணீரை பார்த்துட்டேன், நீங்க அழுதையினால் தாங்கிக் கொள்ள முடியாது, அழாதீங்க. ஆண்டவர் அந்த குழந்தையினுடைய கையை பிடித்து தூக்கினார். இயேசு தொட்ட உடன் மரித்து கிடந்த அந்த சரீரத்திற்குள்ள ஜீவன் வந்தது, உயிர் வந்து விட்டது. மரித்து போன அந்த மகள் உயிரோடு கூட எழுந்து அந்த பெற்றோருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தாள். இயேசு மரித்து போன மகளை உயிரோடு எழுப்பி அந்த தாய் தகப்பனுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். அந்த பெற்றோருடைய கண்ணீரை துடைத்தார். எனக்கு அன்பானவர்களே, என் பிள்ளை பாவத்தில் அழிஞ்சு கொண்டிருக்கிறானே, என் பிள்ளை இப்படி பாவத்தில் ஆத்மாவை கெடுத்து அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறானேன்னு அழுது கொண்டிருக்கலாம். பாவத்தில் மரித்து கிடக்கிறவனுடைய பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கலாம், அல்லது வியாதியில மரித்து கொண்டிருக்கிற பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய கண்ணீரை பார்க்கிறார். இப்போ அந்த சாட்சியில சொல்லும்போது சாம் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. பத்திரிகையில் ஒரு சாட்சி அனுபவம் எழுதப்பட்டிருந்தது என்று. அது என்னதுன்னு சொல்லுகிறேன். குஜராத்தில் ஒரு பகுதி இருக்கிறாரு. அங்கே வார்லி இன மக்கள், ஒரு பெருங்கூட்ட மக்கள் வசிக்கிறாங்க. ஆதிவாசி மக்கள், வார்லி இன மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க மத்தியில் ஆர்தர் ஜபராஜ் அப்படின்னு ஒரு அண்ணன் ஊழியம் செய்கிறாங்க. நல்லா அந்த மக்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவித்து ஊழியம் செய்கிறாங்க. எவ்வளோ எதிர்ப்பு, பாடங்களை கொலை பண்ணலாம் முயற்சி பண்ணாங்க, அடித்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனாங்க. ஆனாலும் இந்த மக்களுக்கு நான் இயேசுவை அறிவிக்காமல் இருக்க முடியாதுன்னு, செத்தாலும் இங்கே சாகுறேன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மூலமாக நிறைய பேர் மந்திரவாதி இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு, குடிகாரன் இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு, துன்மார்க்கமாக இருந்தவங்க எல்லாம் மனமாறி ஒரு புதிய வாழ்க்கை வாழுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு 3 நாள் கூட்ட முகாம், அதுக்கு நீங்கள் வரணும்னு என்னை அழைச்சிருந்த போது நான் போனேன். சில வருஷத்துக்கு முன்னால் 3 நாள் கூட்டம் நடைபெற்றது. அப்போ ஒரு காரியம், அவங்க நடந்த சம்பவத்தை எனக்கு சொன்னாங்க. அங்கே ஒரு கிராமத்தில் சில குடும்பங்கள் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இயேசுவால் புது வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்க. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அவங்க பக்கத்தில் உள்ள ஆலயத்திற்கு, பக்கத்து ஊரில் இருக்கிற ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு 2-3 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு பையன் கடைசியாக இருக்கிறது கிசான். அவனுடைய பெயர் வந்து கிசான். மற்றதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. இந்த பையன் கிசான் பிறந்த உடனே அவங்களுக்கு குடும்பத்தாருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பையனும் நமக்கு ஆண்டு தந்திருக்கிறான்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த தகப்பனார் கூலி வேலைக்கு போவார். பட்டணத்தில் பில்டிங் வேலை நடக்கிற இடத்துல போய் வேலை செய்வார். அவர் ஒரு வாரம் முழுதும் வேலை செய்து வாரத்தை முடிஞ்ச உடனே சம்பளம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவார். அப்புறம் அடுத்த வாரம் வேலைக்கு போயிடுவார். இதுதான் அவருடைய வாழ்க்கை. அவர் வேலைக்கு போயிட்டார் ஒரு சிட்டியில் வேலைக்காக. ஒரு விடுமுறை நாளில், ஸ்கூல் விடுமுறை நாள் மத்தியானத்தில் அந்த கிசான், அவனுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அவன் சொன்னான், நான் பிள்ளைகளோட விளையாட போகிறேன். கிராமத்தில் பிள்ளைகள் சேர்ந்து விளையாடுவாங்கல்ல, போகிறேன்னு போனான். அங்கே பெரிய ஒரு குளம் இருக்கிறாரு. நீச்சல் அடித்து விளையாடுவது. பார்த்துருக்கீங்களா? நாங்கள் நீச்சல் அடித்து தண்ணியில், எங்கள் ஊரில் வாய்க்கால் இருக்குது, எங்கள் ஊரில் நால்மாவட்டியில். சின்ன வயசில் அதில் நீச்சல்லாம் கற்று விளையாடுவோம். அதில் தொட்டு பிடிச்சி விளையாடுறதெல்லாம் இருக்கிறாரு. அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் அந்த பெரிய குளத்தில் விளையாடி இருக்கிறாங்க, அந்த கிராமத்து பிள்ளைகள். திடீர்னு பார்த்தா கிசானை காணவில்லை. எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, கிசானை காணோம். தேடுறாங்க. பார்த்தா அவன் மூழ்கி இருக்கிறானா, விளையாடுறானா, பார்த்தா காணும், வரல. பயம் வந்துட்டு கிசானுக்கு ஏதோ ஆகிவிட்டது. ஒரு பிள்ளை ஓடி போய் ஊருக்குள்ளே போய், வாங்க கிசானை காணோம், நாங்கள் வந்து குளத்தில் விளையாடும் போது அவனை காணவில்லை. எல்லாம் ஓடி வந்தாங்க. வாலிபர்கள் உடனே தண்ணிக்குள்ளே போய் தேட ஆரம்பித்தாங்க. பல நிமிஷ நேரம் கண்டுபிடிக்க முடியல, என்னாச்சுன்னு தெரியல. அந்த தாயும் அவருடைய சகோதரிகளும் பதறிக்கொண்டே நிற்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. அவன் போய் சகதிக்குள்ளே அவன் பேர் அகப்பட்டு கொண்டான். அந்த குளத்தில் உள்ள சகதிகள் அகப்பட்டு மூச்சு தண்ணீரை மறித்து போயிருந்தான். அவனை மறித்து போன பிணமாக வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த தாய் கதறினார்கள், அவனுடைய சகோதரிமார் கதறினார்கள். ஒரே பரிதாபப்பட்டு கண்ணீர் வடித்தது. ஒரே ஒரு பையன்,
எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. இந்த பையனை இவ்வளோ நேசித்து வச்சிருந்தாங்க, இறந்துட்டானே நீ. வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாய் வைத்து விட்டார்கள். தகப்பனார் வரணும் அவங்க சொல்லிட்டாங்க. தகப்பனாருக்கு இந்த மகனார் ரொம்ப பிரியம், அவருக்கு தெரியாமல் ஒன்றும் செய்யக்கூடாது, அவர் வரட்டும். ஆள் அனுப்பினாங்க சிட்டிக்கு. அவர் எங்கே வேலை பார்க்குறாரு தெரியாது. பட்டணம் முழுத்தும் தேடுறாங்க எந்த கட்டிடத்தில் வேலை செய்கிறாருன்னு. அதுக்குள்ளே இருட்டாக்கி விட்டது, தகப்பனாரை கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவர் வரட்டும், இனிமேல் நாளைக்கு தான் அடக்கம் பண்ணணும், இனிமேல் இருட்டி விட்டது, அடக்கம் பண்ண முடியாது என்று சொல்லி ஊர் மக்களில் பலர், பெண்கள் வாசலில் உட்கார்ந்துருந்தாங்க. வீட்டு வாசலில் இந்த தாயும் பிள்ளைகளும் அந்த பெண்ணத்தை சுற்றி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. இரவு வெகு நேரம் ஆகிவிட்டார். எல்லாம் பக்கத்து வீடு. சரி நாங்கள் போயிட்டு வரோம், நாளை காலை ஈசானுடைய அப்பா வந்த பிறகு அடக்கம் பண்ணி கொள்ளலாம் என்று அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போன பிறகு அந்த தாய்க்குள்ள ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு என்கிற ஒரு வாலிபனை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார். இந்த பிரசங்கத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க, மிஷினரிகள் பிரசங்கம் பண்ணாரு. அப்போ இயேசு கிறிஸ்து செத்தவங்களை உயிரோடு எழுப்ப முடியும். 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பி இருக்கிறாரே. கிசான் இறந்து இப்போ தானே ஒரு 4-5 மணி நேரம் ஆகி இருக்கிறது, இவனை எழுப்ப முடியும். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து செத்தவங்களை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், நம்ம கிசான் அவர் எழுப்ப முடியும், நம்ம ஜெபம் பண்ணலாம், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலான்னு சொல்லி சுற்றிலும் முழங்கால் படியிட்டாங்க. இயேசுவை நோக்கி கண்ணீர் விட்டு கதறி கேட்க ஆரம்பித்தாங்க, ஆண்டவரே மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், லாசருவை உயிரோடு எழுப்பினீரே, எங்கள் கிசானை எழுப்பித்தாங்க, எங்கள் கிசானை எழுப்பித்தாங்க, என் கிசானை எழுப்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கண்ணீர் விட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடந்து விட்டது, நடுஇரவு நேரம் வந்து விட்டது. ஜெபத்தை நிறுத்தலை. நீங்கள் அற்புதங்களின் தேவன், உங்களால் அற்புதம் செய்ய முடியும், இந்த மரித்து கிடக்கிற எங்கள் கிசானை நீர் எழுப்பித்தர முடியும், நாங்கள் நீர் தரணும். ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நடுஇரவு நேரம் கடந்து விட்டார். அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய கண்ணீரை கண்டு இறங்கி வந்தார். அந்த ஏழை அந்த குடிசை வீட்டுக்குள் இருந்து கூப்பிட்ட அந்த கண்ணீரின் ஜெபத் சத்தம் பரலோகத்தில் தெய்வ சமூகத்தில் எட்டினார். ஆண்டவர் இறங்கி வந்தார், அவனை தொட்டார். மரித்து கிடந்த அவனுடைய சரீரத்துக்குள்ளே உயிர் திரும்ப வந்தது. அவன் எளிமுழ்காந்தான். எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரிமாருக்கு எப்படி இருந்திருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. ஆச்சரியம் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம். ஆண்டவரை துதிக்கிறாங்க, எங்க ஜெபத்தை கேட்டீங்க, எங்களுடைய கண்ணீரை கண்டீங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். சொன்ன, அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு கொடுங்க. நான் உடனே ரொட்டியெல்லாம் சொட்டு கொடுத்தார்கள். அதிகாலையில் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம், செத்து போன பையன் இருக்கான்னு அடக்கம் பண்ணணுமே வீட்டுக்கு வந்தா உயிரோடு வந்து நிற்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க, செத்து போயிருந்தா, நம்ம பார்த்தோமே, ராத்திரி வரைக்கும் பார்த்தோமே, பிணமாக இருந்தான், எப்படி உயிரோடு வந்தான்? அவங்க சொன்னாங்க, எங்கள் இயேசு உயிரோடு எழுப்பிட்டார். இயேசுவை நோக்கி நாங்கள் கண்ணீர் வடித்தோம். பைபிளில் இருக்க செத்தவங்களை எழுப்பின தேவன், நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவர் எழுப்பி கொடுத்துட்டார். கிராமமே கூடி வந்தது. ஆச்சரியப்போ, இப்படி ஒரு கடவுள் உண்டா? இப்படி கண்ணீருக்கு பதில் கொடுத்து செத்தவங்களை எழுப்புகிற கடவுள் உண்டா? முழு கிராமமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நான் அந்த முகாமைக்கு போயிருக்கும்போது அந்த மிஷினரி சகோதரிடத்தில் கேட்டேன், அந்த பையனை நான் பார்க்கணும், இயேசு உயிரோடு எழுப்பின பையனை. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான், இல்லை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள், நாளைக்கு கூட்டிகிட்டு வரோம். அந்த தாயை நான் பார்க்கணும், அவனுடைய விசுவாசம். அந்த தாயை நான் பார்த்தேன், அந்த குடும்பத்தை நான் பார்த்தேன். ஒரு ஏழை, படிப்பறிவில்லாத ஒரு சகோதரி, ஒரு ஆதிவாசி குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி. ஆனால் இயேசுவின் மேலே எவ்வளோ பெரிய விசுவாசம். என்னை அவனுடைய விசுவாசம் ஆச்சரியப்பட வைத்தார். அந்த பையனை கூட்டி கொண்டு வந்தாங்க, நான் பார்த்தேன், அவனோடு பேசினேன். 4 மாடிக்கு வந்திருக்கிறார், வந்து சாட்சியெல்லாம் அங்கே வந்து சொல்லிட்டு போனாங்க. இயேசு எவ்வளோ அற்புதமானவர். கண்ணீரை கண்டார். அந்த தாயனுடைய கண்ணீர், அந்த சகோதரிமாருடைய கண்ணீரை கண்டார். அவர் என்றைக்கோ அற்புதம் செய்த ஆண்டவர் அல்ல, இன்றைக்கும்
என்றைக்கோ உள்ள மக்களுக்கு உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னார். இல்லை, இன்றைக்கு இப்போ உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு தான் உங்களோடு இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் கண்ணீரை கூட நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ அழுது கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு அற்புதம் செய்யத்தான் இன்றைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். அன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கின அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ளே நீங்க ஜெபிக்கிற இடத்துல உங்க பக்கத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர். யவீருவின் குடும்பத்தில் அந்த 12 வயசு மகள் உயிரோடு எழும்பின போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும்ல. ஆனந்த கண்ணீர் வடிச்சு இயேசுவின் பாதத்தில் விழுந்த நன்றி சொல்லி இருப்பாங்க. இந்த ஏழை குடும்பத்தில் இந்த தாயும் அந்த சகோதரிமார் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இயேசு எங்களுடைய கண்ணீரை கண்டார். உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன். நீங்க ஜெபிக்கணும், நீங்க கூப்பிடணும். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்பார். கடைசியா 3வது இன்னொரு சம்பவம், இயேசுவின் பாதத்தில் வந்து கண்ணீர் வடித்த ஒரு பெண்ணை குறித்தும் இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 36ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். விருந்துக்கு கூப்பிட்டான், எங்க வீட்டுக்கு வாங்க. இயேசு சரி கூப்பிட்றான் அன்பா என்று சொல்லி அந்த வீட்டுக்கு போனார். அங்கே என்ன நடக்கிறது? அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு பெண் அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். இங்கே ஒரு பெண் கண்ணீரோட இயேசுவின் பாதத்தில் வந்து நிற்கிறாள், அழுது கொண்டே நிற்கிறாள். இயேசு ஒரு வீட்டில் விருந்துக்கு உட்கார்ந்து இருந்தா இவள் வந்து இயேசுக்கு பின்னால் நின்று அழுதுகிட்டே இருக்கிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறாரு. அவருடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைக்கிறாள். அந்த அளவுக்கு அவள் அழுகிறாள். எவ்வளவு அழுதிருப்பாள் பாருங்க. இயேசு அவளை பார்க்கிறார். அவருடைய கண்ணீருக்கு என்ன காரணம்? அவள் தன் பாவத்தை நினைத்து அழுதாள். அவள் பாவியான பெண் என்று வேதம் சொல்லுகிறாரு. அந்த காலத்தில் விபச்சாரம் என்கிற பாவம் அதுல வாழ்ந்த ஒரு பெண். அதனால அவர் சொல்லுகிறான், இவ பாவி, எப்படி இயேசுவை இவள் தொடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஊரில் அவள் பிரபலமானவள், ஒரு பாவித்தல வாழ்ந்த ஒரு பெண். அந்த பாவ கண்களின் இச்சை மாம்ச இச்சையின்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவள். எந்த பாவம் தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்க நினைத்தாளோ அதே பாவம் இன்றைக்கு அவளை பாதித்து விட்டது. மனசாட்சி வாதிக்கிறது. சமாதானத்தை இழந்து விட்டாள், நிம்மதி அவள் இழந்து விட்டாள். அதனால ஊர் மக்கள் அவளை பார்க்கும் போதெல்லாம், ஐயோ இவள் அருவருப்பான ஒரு பெண், இவள் நம்முடைய ஊரில் இருக்கிற ஆண்களை கெடுக்கிற ஒரு பெண், எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுக்கிற பெண் என்று ஊரில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அவளை அற்பமா பேசியிருப்பாங்க. அதனால உண்டான காயம் உள்ளத்துல, ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் அவருடைய உள்ள குற்ற மனசாட்சி, இன்னொரு பக்கம் ஊரார் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள், எல்லாத்திலும் நிம்மதி இழந்திருந்த சமயம் யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? ஐயோ இந்த பாவத்தில் அகப்பட்டு கொண்டேனே, இந்த பாவத்தில் சிக்கி கொண்டேனே, இதுதான் சந்தோஷம் நினைத்து வந்து அகப்பட்டு கொண்டேனே, இப்ப எனக்கு நிம்மதியே இல்லையே, சமாதானமே இல்லையே, யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? யார் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தருவாங்க? எனக்கு ஒரு புது வாழ்க்கை உண்டா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் இயேசு பற்றி கேள்விப்படுகிறாள். ஒரு கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார். தேவன் தம் ஜனங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் மனிதர்களுக்கு புது வாழ்க்கை தருகிறார். அவரால் பாவத்தை மன்னிக்க முடியும் என்ற செய்தி அவள் கேட்டதனால இயேசுவை தேடி வருகிறாள். ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு அவள் அழுகிறாள். இயேசுடைய கண்ணீரை பார்க்கிறார். அவளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மகளே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 48வது வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோட போ. நிம்மதி இல்லாம வந்த, சமாதானம் இல்லாம வந்த, தவித்து கொண்டிருந்த, யார் என்ன மன்னிப்பாங்க நீ கலங்கின, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், சமாதானத்தோட போ. ஏன் தெரியுமா? நம்முடைய பாவங்களை இயேசு தன்மையில ஏற்றுக்கொண்டார். சிலுவையில ஒரு பலியாக நம்முடைய பாவங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்த அர்ப்பணித்து கொண்டார்.
அதனால் அவரால் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். ஆண்டவருடைய கண்ணீரை கண்டு பாவத்தை மன்னித்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதித்து அனுப்பினார். ஒரு வாலிப மகள் ஒரு அனுபவத்தை எழுதியிருந்தாள். காலேஜில் படிக்கும்போது சில தவறான சிநேகிதிகளோட அவங்க மூலமாக ஒரு பாவம் அவருடைய வாழ்க்கையில் தொற்றி கொண்டது. அது ஒரு ஓரின சேர்க்கை பாவம். அது இல்லாமல் நிறையா அந்த வீடியோவில், வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து அது இல்லாத பார்க்காம இருக்க முடியல, இதை செய்யாமல் இருக்க முடியல, அடிமையாக்கி விட்டாள். ஆரம்பத்தில் இன்பமாக சந்தோஷமாக தெரிந்தது, அப்படி தான் பழக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படியே நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, படிப்பு பாதிக்கப்படுது. அவ்வளோதான், மனசாட்சி அவளை வாதித்தது. நீ ஒரு பாவி, ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறாய், அருவருப்பான காரியத்தை செய்கிறாய் என்று மனசாட்சி வாதித்தது. நிம்மதி இல்லை, படிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, பாதிப்பு. இதை விடவும் முடியல, சமாதானமாகவும் இருக்க முடியல. இது தப்புன்னு தெரிஞ்சிட்டு விடணும்னு நினச்சா விட முடியல, அடிமை ஆக்கிவிட்டாரு. பாவம் ஒரு மனிதனை அடிமை ஆக்கிவிடும், அடிமைத்தனத்துக்குள் ஆக்கிவிடும். நீதிமொழிகள் 5:22 வேதம் சொல்லுகிறது, பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி விடுமாம், அது அடிமையாக்கி விடுமாம். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 38:4 வாசித்து பாருங்கள். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பாவம் பாரமாய் அழுத்தமா, அவனுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை தாங்க முடியாத பாரமாய் அழித்து, அதனால நிம்மதி போய்விடும், அதனால சமாதானம் போய்விடும். அந்த மனசாட்சி வாதிக்க நிம்மதி போய்விடும், தூங்க முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, பாதிப்பு. இது யாரிடத்துல சொல்லுவது? பெற்றோரிடத்தில் சொல்ல முடியாது, மற்றவரிடத்தில் சொல்ல முடியாது. எல்லாரும் அருவருப்பா பார்ப்பாங்களே. பாவத்தின் போராட்டம், வெளியே சொல்ல முடியாத நிலைமை, என்ன செய்வது? அப்பதான் நம்ம நிகழ்ச்சி ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தபோது, இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், பாவத்தை மன்னிக்கிறார் என்ற செய்தியை கேட்டபோது முழங்கால் படியிட்டு இயேசுவிடத்தில் அழுதாள், உள்ளமுடைந்து கதறினாள். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, இந்த பாவத்தில் அகப்பட்டு கொண்டேன், இந்த பாவத்தில் சிக்கி கொண்டேன். ஆரம்பத்தில் எனக்கு இன்பமாய் தெரிந்தது, போய்விட்டேன். இன்னைக்கு என்னால் விட முடியல, நிம்மதி இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணீர் விட்டு அவள் அழுதாள். இயேசுவுடைய கண்ணீரை கண்டார், இயேசுவுடைய கண்ணீரை கண்டார். பாவியை நீ புறமே தள்ளவில்லை. இயேசு யாரையும் நீ பாவி என் பக்கத்தில் வராத நீ தள்ளவே மாட்டார். அவர் பாவிகளை அழிக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்றுதான் வேற சொல்லுகிறது. இவ்வளவு இந்த ஊருக்கே தெரியும் அவள் ஒரு பாவி என்று. அந்த விருந்து கழித்த பரிசை சொல்ல இவ பாவி, அருவருப்பானவள் என்று. இயேசு புறமே தள்ளவில்லை, அவருடைய உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார். தன் பாவத்திற்காக வேதனைப்பட்டு கண்ணீரோடு வந்து நிற்கிறதை இயேசு பார்த்து, மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த மகளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த வாலிப மகளுடைய கண்ணீரை கண்டார். அந்த பாவத்தின் பாரம் அவளை விட்டு விலகினது, பாவ கட்டு அறுக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த ஆபாச காரியங்கள் எல்லாம் விலகினது, பாவம் எல்லாம் விலகினது. ஒரு பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணம். அவள் சந்தோஷத்தோடு சொல்லியிருந்தாள், இப்பொழுது நான் மணிக்கணக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசு எனக்கு அந்த புது வாழ்க்கையை தந்து விட்டார் என்று. அதுக்குதான் இயேசு வந்தார். மனிதர்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து அவளை பரிசுத்தப்படுத்தி ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். பாருங்க, எத்தனை வருஷம் மதுபானம் விட முடியல, இயேசு விடுதலை தருகிறார். எத்தனை வருஷம் இந்த புகைப்பிடிக்கிற இந்த மாதிரி பழக்கங்கள், இயேசு விடுதலை தருகிறார். ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அது கண்களின் நிச்சயா இருக்கலாம், மாமிசத்தை நிச்சயா இருக்கலாம், அல்லது நீங்க பார்க்கிற ஆபாசமான படத்தின் காரியமா இருக்கலாம், தவறான தொடர்புகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் உங்க அதை விட்டு வெளியே வர முடியல, அதில் சிக்கிக்கொண்டீங்க, அடிமையாக்கப்பட்டு விட்டீங்க. அது உங்களுடைய நேரத்தை கொல்லுகிறது, உங்களுடைய சமாதானத்தை அழித்து விட்டது, உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கிறது, உங்களுடைய பணத்தை எல்லாம் அது சீரழிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில தப்புன்னே தெரியுது, விட முடியல, வர முடியல. இயேசு உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், உங்களை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார், விடுதலை கூட ஆயத்தமா இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே பாவத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையிலே தன் கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார்.
தலையிலே முள்முடி சூட்ட தன் தலையை ஒப்பு கொடுத்தார். தலை முதல் கால் வரைக்கும் நொறுக்கப்பட்டு காயப்பட்ட ரத்தம் வடிய 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 அந்த சிலுவையிலே தொங்கினார். எதற்காக? உங்களுக்காக சகோதரனே, மகளே, உங்களுக்காக. உங்களுடைய பாவத்தை மன்னித்து பாவத்தை விடுதலையாக்கி ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க, ஒரு நிம்மதியை கொடுக்க, சாந்தியை கொடுக்க, அமைதியை கொடுக்க, அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அவர்தான் ஒரு நமக்கு பரிகாரி, பாவத்துக்கு பரிகாரி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம் இருதயத்தை சுத்திகரிக்கும்.